வெல்கம் டு மகாமேதா அகாடமி. இந்த சேனலோட வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மகாமேதா அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன வீடியோவில் நாம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட பேசிக் கான்செப்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரெண்டு வகையாக பார்க்கலாம். ஒன்று பில்ஸ் ரிசீவபிள், இன்னொன்று பில்ஸ் பேயபிள். பில்ஸ் ரிசீவபிள் டு தோஸ் ஹூ ரிசீவ், தட் இஸ் ட்ராயர் ஆர் கிரெடிட்டார். அதாவது இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக யார் கேஷ் ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த பர்சன்ஸ்க்கு இது ஒரு பில்ஸ் ரிசீவபிள். ஸோ அந்த பர்சன்ஸ் யாருன்னா ட்ராயர், ஹூ இஸ் ஆல்சோ நோன் அஸ் கிரெடிட்டார். பில்ஸ் பேயபிள் டு தோஸ் ஹூ பே, தட் இஸ் ட்ராயி ஆர் டெட்டார். அதாவது இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சால் யார் கேஷ் பே பண்ணணுமோ அந்த பர்சன்ஸ்க்கு இது ஒரு பில்ஸ் பேயபிள். ஸோ அந்த பர்சன்ஸ் யாருன்னா ட்ராயி, ஹூ இஸ் ஆல்சோ நோன் அஸ் டெட்டார். இப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்கலாம். So in the books of drawer and in the books of drawee. So first transaction, when bill is drawn and accepted. Normally bill of exchange document drawer prepare பண்ணுவாங்க and drawee ட்ட கொடுத்துருவாங்க. drawee வந்து தான் சைனை போட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் இந்த டிரான்சாக்ஷனோட மீனிங். ஸோ அதோட ஜேர்னல் என்ட்ரி பற்றி பார்க்கலாம். ஸோ ட்ராயர் புக்கில் எப்படி ஜேர்னல் என்ட்ரி போடுவாங்கன்னா, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ராயிஸ் அக்கௌண்ட் கிரெடிட். நார்மலாக பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அக்செப்ட் ஆன அப்புறம் அந்த ட்ராயர் புக்ஸில் அந்த டெட்டா பில்ஸ் ரிசீவபிளாக மாறிடுவாங்க. அண்ட் இந்த ட்ராயிஸ் புக்கில் அந்த கிரெடிட்டாக பில்ஸ் பேயபிளாக மாறிடுவாங்க. ஸோ அதோட ஜேர்னல் என்ட்ரி எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த ட்ராயர் பொறுத்த வரைக்கும் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் அ பில்ஸ் ரிசீவபிள். ஸோ அதனால் பில்ஸ் ரிசீவபிள் இஸ் அ டெபிட் பேலன்ஸ். ஸோ அதனால் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ராயிஸ் அக்கௌண்ட் கிரெடிட். ஏன் ட்ராயிஸ் அக்கௌண்ட் கிரெடிட் போட்டோம்னா, ஏன்னா அந்த ட்ராய் வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அக்செப்ட் ஆன அப்புறம் பில்ஸ் ரிசீவபிளாக மாறிடுறாங்க. ஸோ அதனால தான் அந்த ட்ராய் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டூ ட்ராயிஸ் அக்கௌண்ட் கிரெடிட் போடுறோம். பிகாஸ் ட்ராயிஸ் அக்கௌண்ட் இஸ் அ டெபிட் பேலன்ஸ். ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் டூ ட்ராயிஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ் போட்டுரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ராயிஸ் புக்ஸ். ட்ராயிஸ் புக்ஸில் அதே தான். ட்ராய்க்கு பொறுத்த வரைக்கும் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் அ பில்ஸ் பேயபிள். ஸோ பில்ஸ் பேயபிள் இஸ் அ கிரெடிட் பேலன்ஸ். ஸோ அதனால் டூ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டு கிரெடிட் போட்டுரும். அண்ட் ட்ராயர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் போடுறோம். பிகாஸ் ட்ராயர்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்டார் அக்கௌண்ட் மாதிரி தான். ஸோ இட் இஸ் அ கிரெடிட் பேலன்ஸ். ஸோ இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்காக அந்த ட்ராயர்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் போட்டுரும். ஸோ அதனால் ட்ராயர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் கிரெடிட். வென் பில் இஸ் ஹானர்ட் ஆன் மெச்சூரிட்டி டேட். ஸோ இந்த டிரான்சாக்ஷனுக்கு என்ன மீனிங்னா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட மெச்சூரிட்டி டேட் வரைச்சப்ப அந்த ட்ராயருக்கு பில் அமௌண்ட் பே பண்ணணும். ஸோ அதான் இதோட மீனிங். ஸோ ட்ராயர்ஸ் புக்கில் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ ஏன் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோன்னா, ட்ராயருக்கு கேஷ் வருது, இந்த பில்ஸ் ரிசீவபிள் மூலமாக கேஷ் வருது. ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ அதனால் டெபிட் போடுறோம். எது மூலமாக வருது? பில்ஸ் ரிசீவபிள் மூலமாக வருது. ஸோ அதனால தான் டூ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கிரெடிட் போடுறோம். ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க, இஃப் ட்ராயர் ரீடைன்ஸ் த பில் டில் டியூ டேட். இந்த ஜேர்னல் என்ட்ரி எந்த சிச்சுவேஷனுக்கு பொருந்தும்னா, அந்த ட்ராயர் டியூ டேட் வரைச்சப்ப தான் கையில் அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டாக்குமெண்ட் இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த டிரான்சாக்ஷன் சூட்டபுளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ட்ராயிஸ் புக்ஸில் எப்படி ஜேர்னல் என்ட்ரி போடணும்னா, பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ ஏன் பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் போடுறோன்னா, பிகாஸ் ட்ராய் தான் கேஷ் பே பண்ணுறாங்க. ஸோ கேஷ் வந்து ட்ராய் விட்டு போகிறது. ஸோ அதனால் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். அண்ட் எதுக்காக கேஷ் பே பண்ணுறாங்க? பில்ஸ் பேயபிள்காக கேஷ் பே பண்ணுறாங்க. ஸோ அதனால் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட் போட்டுரும். வென் பில் இஸ் என்டோஸ் டு த கிரெடிட்டார் ஆஃப் ட்ராயர். ஸோ அப்படின்னா இந்த ட்ராயரோட கிரெடிட்டாருக்கு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டாக்குமெண்ட் என்டோர்ஸ் பண்ணால் என்ன ஜேர்னல் என்ட்ரி போடணும்னு பார்க்கலாம். ஸோ ட்ராயர்ஸ் புக்கில் எப்படி ரெக்கார்ட் பண்ணோன்னா, என்டோசி அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கிரெடிட். கிரெடிட்டார் ஆஃப் தி ட்ராயர் இஸ் நோன் அஸ் என்டோர்சி. ஸோ என்டோர்சி அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ என்டோர்சிஸ் அக்கௌண்ட் ஏன் டெபிட் பண்ணுறோன்னா, யாருக்கு இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டாக்குமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் என்டோர்சி. ஸோ டெபிட் தி ரிசீவர். ஸோ அதனால் டெபிட் போடுறோம். அண்ட் டூ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கிரெடிட் ஏன் போடுறோன்னா, அந்த ட்ராயர் கையிலேருந்து இந்த பில்ஸ் ரிசீவபிள் டாக்குமெண்ட் விட்டு போகிறது. கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வந்து ட்ராயிஸ் புக்கில் எங்கேயும் இம்பேக்ட் ஆகாது. ஸோ அதனால் ட்ராயிஸ் புக்கில் ஜேர்னல் என்ட்ரி கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன், வென் பில் இஸ் டிஸ்கவுண்டட் வித் தி பேங்க். சப்போஸ் அந்த ட்ராயர் வந்து டியூ டேட்டுக்கு முன்னாடி எனக்கு அர்ஜென்ட்டாக கேஷ் வேணும் அப்படின்னு சொல்லி பேங்க் கிட்ட போய் அந்த பில்லை டிஸ்கவுண்ட் பண்ணி
வர டிரான்சாக்ஷன் எப்படி ஜேர்னல் என்ட்ரியில் இம்பாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ட்ராயர்ஸ் புக்கில் எப்படி இம்பாக்ட் ஆகுதுன்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட், டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஏன் கிரெடிட்னா அந்த பில்ஸ் ரிசீவபிள் ட்ராயர் கையில் விட்டு போகுது. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட், அதனால் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கிரெடிட் போடுறோம். அண்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்து டெபிட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் வந்து அந்த ட்ராயருக்கு இமீடியட்டாக கேஷ் கிடச்சிடுது. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், அதனால் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம். அண்ட் டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் அக்கௌண்ட் டெபிட். ஸோ டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் அக்கௌண்ட்னா அந்த டிஸ்கவுண்ட் சார்ஜஸ். ஸோ இதுக்கு நேரம் அந்த டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் அமௌண்ட்டை போடுறோம். அந்த ஃபுல் பில் அமௌண்ட் வராது, சார்ஜஸ் பிடிச்சிட்டு போக தான் கேஷ் வருது. ஸோ அது ஒரு வகையான லாஸ். ஸோ டெபிட் தி லாஸ், அதனால் டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் அக்கௌண்ட் டெபிட்னு போட்டுறோம். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ட்ராயிஸ் அக்கௌண்ட்டில் வராது. ஸோ அதனால் அதுக்குண்டான அந்த டிரான்சாக்ஷனுக்கு உண்டான ஜேர்னல் என்ட்ரி இல்லை இந்த புக்ஸ் ஆஃப் ட்ராயி. ஸோ நெக்ஸ்ட் வந்து when bill is sent to bank for collection and bill is collected. ஸோ இந்த டிரான்சாக்ஷனுக்கு என்ன மீனிங்னா ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ட்ராயர் பேங்க் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க அந்த டாக்குமெண்ட்டை. பேங்க் கிட்ட சொல்லிடுறாங்க டியூ டேட் வரைச்சப்ப நீங்களே ட்ராய் கிட்டேருந்து அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டியூ டேட் வரைச்சப்ப அந்த பேங்க்கும் டெட்டார் கிட்டே அந்த ட்ராய் கிட்டேருந்து கேஷை கலெக்ட் பண்ணிட்டு ட்ராயர் கிட்ட அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் டிரான்சாக்ஷனுக்கு உண்டான மீனிங். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் எப்படி ட்ராயர் புக்ஸில் ஜேர்னல் என்ட்ரிஸ் போஸ்ட் பண்ணோன்னு பார்க்கலாம். வென் சென்ட்னா அந்த பேங்க் கிட்ட இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டாக்குமெண்ட் ஒப்படைக்கிறது. ஸோ அதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி பில் ஃபார் கலெக்ஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ இந்த நேரத்தில் ஒரு அக்கௌண்ட் புதுசாக க்ரியேட் பண்ணுவோம், தட் இஸ் பில் ஃபார் கலெக்ஷன் அக்கௌண்ட். ஸோ அது வந்து டெபிட் போட்டுரும். அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் கிரெடிட் ஏன் போடுறோன்னா பில்ஸ் ரிசீவபிள் டாக்குமெண்ட் ட்ராயர் கையிலேருந்து பேங்க்குக்கு போயிடுது. அதனால் இந்த கிரெடிட் வாட் கோஸ் அவுட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து வென் கலெக்டட். ஸோ வென் கலெக்டட் வந்து அந்த டியூ டேட் வரைச்சப்போ அந்த பேங்க் ட்ராய் கிட்டேருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ஃபார் கலெக்ஷன் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஏன் டெபிட் பண்ணுறோன்னா ஏன்னா ட்ராயருக்கு கேஷ் வருது. ஸோ அதனால் டெபிட் வாட் கம்ஸ் இன் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் போட்டுரும். அண்ட் எது மூலமாக வருது, பில் ஃபார் கலெக்ஷன் அக்கௌண்ட் மூலமாக வருது. ஸோ அதனால் பில் ஃபார் கலெக்ஷன் அக்கௌண்ட் கிரெடிட் போட்டுரும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ட்ராயிஸ் புக்ஸில் வராது. ஸோ அதனால் நோ ஜேர்னல் என்ட்ரி. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வென் பில் இஸ் ரிட்டையர்டு பிஃபோர் மெச்சூரிட்டி. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த டியூ டேட் வரத்துக்கு முன்னாடியே அந்த ட்ராயருக்கு அந்த பில் அமௌண்ட் பே பண்ணுறது. ஸோ அதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி ட்ராயர் புக்கில் எப்படி வரும்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட், ரீபேட் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஏன் டெபிட் போடுறோன்னா ட்ராயருக்கு கேஷ் வருது. ஸோ அதனால் டெபிட் வாட் கம்ஸ் இன் பேங்க் அக்கௌண்ட் டெபிட். அண்ட் ரீபேட் அக்கௌண்ட்னா இது ஒரு வகையான டிஸ்கவுண்ட். ஏன்னா அந்த ட்ராய் வந்து மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னாடியே அமௌண்ட்டை பே பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கன்செஷன். ஸோ அதனால் ஒரு டிஸ்கவுண்ட். ஸோ இந்த டிஸ்கவுண்ட்டுக்கு இன்னொரு பேர் ரீபேட். ஸோ அதனால் டிஸ்கவுண்ட் வந்து எப்பவுமே டிஸ்கவுண்ட் அலௌட் வந்து டெபிட்டில் வரும் பிகாஸ் இட் லைக் அ லாஸ். ஸோ அதனால் ரீபேட் அக்கௌண்ட்டும் இது ஒரு வகையான லாஸ் மாதிரி தான், ஏன்னா ஃபுல் அமௌண்ட் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் ரீபேட் அக்கௌண்ட் டெபிட் போட்டுறோம், டெபிட் தி லாஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன, டூ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கிரெடிட். ஏன்னா எது மூலமாக கேஷ் வருது, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் மூலமாக கேஷ் வருது. ஸோ அதனால் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கிரெடிட் போட்டுரும். அண்ட் ட்ராயிஸ் புக்கில் எப்படி வரும்னா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் டு ரீபேட் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஏன் கிரெடிட் போடுறோன்னா ஏன்னா ட்ராய் வந்து கேஷ் பே பண்ணுறாங்க. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ அதனால் டூ பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் போடுறோம். ஸோ எதுக்கு பே பண்ணுறாங்க, பில்ஸ் பேயபிளுக்காக பே பண்ணுறாங்க. ஸோ அதனால் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட் போட்டுறோம். அண்ட் ரீபேட் அக்கௌண்ட் ஏன் கிரெடிட் போடுறோன்னா ட்ராய்க்கு பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்கவுண்ட் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு மாதிரி. ஏன்னா இது ஒரு ப்ராஃபிட், ஏன்னா கேஷ் கம்மி பண்ணி தான் பே பண்ணுறாங்க. ஸோ ட்ராய்க்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் மாதிரி, கிரெடிட் தி ப்ராஃபிட். ஸோ அதனால் டூ ரீபேட் அக்கௌண்ட் கிரெடிட் போட்டுறோம். வென் பில் இஸ் டிஸ்ஹானர்ட். ஸோ பில் டிஸ்ஹானர் ஆனால் ட்ராயர் புக்ஸில் எப்படி ஜேர்னல் என்ட்ரி போடணும்னு பார்க்கலாம். ஸோ மொத்தம் 4 சினாரியோ. அதில் ஃபஸ்ட்டு சினாரியோ இஃப் ரீடைன் டில் டியூ டேட். ஸோ அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டாக்குமெண்ட் ட்ராயர் கையிலே மெச்சூரிட்டி டேட் வரைக்கும் இருந்தால் எப்படி ஜேர்னல் என்ட்ரி போடணும்னா ட்ராய் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ ஏன் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுறோன்னா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் இஸ் அ டெபிட் பேலன்ஸ். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டாக்குமெண்ட் டிஸ்ஹானர் ஆச்சப்போ அந்த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கேன்சல் ஆகிடும். ஸோ அது கேன்சல் பண்ணுறதுக்காகவே இந்த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை கிரெடிட்டில் போட்டுரும். ஸோ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிஸ்ஹானர் ஆச்சுன்னா அந்த பில்ஸ் ரிசீவபிள்லேருந்து மறுபடியும் பழைய நிலைமையே டெட்டாருக்கே மாறிடுவாங்க. ஸோ அதனால தான் ட்ராய் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம் பிகாஸ் ஆக்சுவலி டெப்டார் இஸ் அ டெபிட் பேலன்ஸ். ஸோ இப்போ செகண்ட் சினாரியோ பார்க்கலாம். இஃப் டிஸ்கவுண்டட் டு பேங்க். ஸோ இப்போ ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டாக்குமெண்ட் பேங்க் கிட்ட டிஸ்கவுண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டாக்குமெண்ட் டிஸ்ஹானர் ஆயிடுச்சுன்னா அதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி எப்படி ட்ராயர்ஸ் புக்கில் போடணுன்னு பார்க்கலாம்.
ட்ராய் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ ட்ராய் அக்கௌண்ட் டெபிட் ஏன் பண்ணுறோன்னா இப்போ சொன்னது தான் ஃபஸ்ட் சினாரியோ மாதிரி தான். ஸோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிஸ்ஆனர் ஆயிடுச்சுன்னா அந்த பில்ஸ் ரிசீவர்லேருந்து திருப்பி டெட்டார் நிலைமைக்கு வந்துடுவாங்க. ஸோ அதனால தான் ட்ராய் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். அண்ட் டூ பேங்க் அக்கௌண்ட் ஏன் கிரெடிட் பண்ணுறோன்னா அந்த டிஸ்கவுண்ட் ஆன பில் டிஸ்ஆனர் ஆயிடுச்சுன்னா திருப்பியும் அந்த ட்ராயர் அந்த பில் அமௌண்ட்டை பேங்க்குக்கே கொடுத்துடணும். பிகாஸ் கிரெடிட் வாட் கோஸ் அவுட், அந்த கேஷ் வந்து ட்ராயர் கையில் விட்டு போடுது. ஸோ வி கிரெடிட் தி பேங்க் அக்கௌண்ட். ஸோ தேர்ட் சினாரியோ இஃப் என்டோஸ் டு கிரெடிட்டார். ஸோ இப்போ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த ட்ராயர் தன்னோட கிரெடிட்டாருக்கு அதாவது ஒரு என்டோசிக்கு என்டோஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி ட்ராயர் புக்ஸில் எப்படி வரும்னு பார்க்கலாம். ட்ராய் அக்கௌண்ட் டெபிட் டு என்டோசி அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ ட்ராய் அக்கௌண்ட் ஏன் டெபிட் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் டூ சினாரியோ மாதிரி தான். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டாக்குமெண்ட் டிஸ்ஆனர் ஆயிடுச்சுன்னா பில்ஸ் ரிசீவபிள்லேருந்து திருப்பி டெட்டாஸ் நிலைமைக்கு வந்துடுவாங்க. ஸோ அதனால தான் ட்ராய் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டூ என்டோசி அக்கௌண்ட் அதே மாதிரி தான். பில்ஸ் ரிசீவபிள் வந்து ஒரு கிரெடிட்டாருக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ என்டோர்ஸ் பண்ண அப்புறம் அதுக்கப்புறம் டிஸ்ஆனர் ஆயிடுச்சுன்னா திருப்பி அதே கிரெடிட்டாக நிலைமைக்கு வந்துடுவாங்க. ஸோ அதனால தான் டூ என்டோசி அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிடுறோம். ஸோ ஃபோர்த் சினாரி இஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சென்ட் ஃபார் கலெக்ஷன். ஸோ இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டாக்குமெண்ட் பேங்க் கிட்ட கலெக்ஷனுக்காக ஒப்படைச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் டிஸ்ஆனர் ஆயிடுச்சுன்னா ட்ராய் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ஃபார் கலெக்ஷன் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ ட்ராய் அக்கௌண்ட் ஏன் டெபிட் பண்ணுறோம் அதே ஃபஸ்ட்டு த்ரீ சினாரியோ மாதிரி அதே ரீசன் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து டூ பில் ஃபார் கலெக்ஷன் அக்கௌண்ட் கிரெடிட் ஏன் கிரெடிட் போடுறோன்னா பில்ஸ் ஃபார் கலெக்ஷன் அக்கௌண்ட் இஸ் டெபிட் பேலன்ஸ் மாதிரி. ஸோ டிஸ்ஆனர் ஆனதால் அதை க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் டூ பில் ஃபார் கலெக்ஷன் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுறோம். ஸோ பில்ஸ் டிஸ்ஆனர் ஆனால் ட்ராயர் புக்கில் எப்படி ஜேர்னல் என்ட்ரி போடணும்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம ட்ராய் புக்கில் பார்க்கலாம். ஸோ பில்ஸ் டிஸ்ஆனர் பற்றி எத்தனை சினாரியோ வந்தாலும் ட்ராய் புக்கில் ஒரே ஜேர்னல் என்ட்ரி தான். அது பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ராயர் அக்கௌண்ட் கிரெடிட். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ஏன் டெபிட் பண்ணுறோன்னா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் நார்மலி இட் இஸ் அ கிரெடிட் பேலன்ஸ். ஸோ டிஸ்ஆனர் ஆனதால் அது வந்து கேன்சல் ஆயிடுது. அதுக்கு அந்த அக்கௌண்ட் கேன்சல் பண்ணுறதுக்காகவே பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டூ ட்ராயர் அக்கௌண்ட். பில்ஸ் பேயபிள் டிஸ்ஆனர் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் பில்ஸ் பேயபிள்லேருந்து கிரெடிட்டாராக மாறிடுவாங்க. ஸோ ட்ராயர் இஸ் லைக் அ கிரெடிட்டா. ஸோ இட் இஸ் அ கிரெடிட் பேலன்ஸ். ஸோ அதனால தான் டூ ட்ராயர் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். இப்போ ஒரு டிஸ்கவுண்ட் ஆன பில் டிஸ்ஆனர் ஆயிடுச்சுன்னா பேங்க் வந்து ஒரு சார்ஜஸ் கிளைம் பண்ணுவாங்க. ஸோ தட் சார்ஜஸ் இஸ் நோன் அஸ் நோட்டிங் சார்ஜஸ். அது வந்து ட்ராயரோ இல்லை என்டோர்சியோ பே பண்ணுவாங்க. அண்ட் லேட்டர் தே வில் ரெக்கவர் ஃப்ரம் ட்ராய். ஸோ ட்ராயர் புக்கில் எப்படி ஜேர்னல் என்ட்ரி வரும்னா இஃப் பெய்டு பை ட்ராயர். ஸோ ட்ராயர் வந்து நோட்டிங் சார்ஜஸ் பே பண்ணால் ட்ராய் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ ஏன் பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுறோன்னா கேஷ் வந்து ட்ராயர் விட்டு போகிறது. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுறோம். அண்ட் ட்ராய் அக்கௌண்ட் ஏன் டெபிட் பண்ணுறோன்னா இந்த நோட்டிங் சார்ஜஸ் வந்து ட்ராய் கிட்ட லேட்டராக ரெக்கவர் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த அமௌண்ட்டை ட்ராய் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிடணும். ஸோ அதனால தான் ட்ராய் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இஃப் பெய்டு பை என்டோர்சி. ஸோ என்டோர்சி பே பண்ணால் ஸோ ட்ராய் அக்கௌண்ட் டெபிட் டு என்டோர்சி அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ யார் பே பண்ணுறாங்க? என்டோர்சி பே பண்ணுறாங்க. ஸோ கிரெடிட் தி கிவர். ஸோ அதனால் என்டோர்சி அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். அண்ட் ட்ராய் அக்கௌண்ட் ஏன் டெபிட் பண்ணுறோன்னா அதே ரீசன் தான். ஸோ இந்த நோட்டிங் சார்ஜஸ் லேட்டராக ட்ராய் கிட்டேருந்து ரெக்கவர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து ட்ராய் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிடணும். ட்ராய் இஸ் அ டெபிட் பேலன்ஸ். ட்ராய் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். ஸோ இன் ட்ராய் புக்ஸில் வந்து நோட்டிங் சார்ஜஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ராயர் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ நோட்டிங் சார்ஜஸ் ஏன் டெபிட் பண்ணுறோன்னா நோட்டிங் சார்ஜஸ் நாமினல் அக்கௌண்ட் டெபிட் தி எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால் டெபிட் பண்ணுறோம். அண்ட் ட்ராயர் அக்கௌண்ட் ஏன் கிரெடிட் பண்ணுறோன்னா அந்த நோட்டிங் சார்ஜஸ் வந்து ட்ராயர் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணணும். ட்ராயர் அக்கௌண்ட் இஸ் அ கிரெடிட் பேலன்ஸ். ஸோ அதனால் ட்ராயரை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ வென் பில் இஸ் ரெனியூடு ஃபார் ஃபர்தர் பீரியட், அதாவது ஓல்டு பில்லை கேன்சல் பண்ணிட்டு ஃப்ரெஷ் பில்லை ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி ட்ராயர் புக்கில் எப்படி வரும்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் கேன்சலிங் தி ஓல்டு பில்ஸ் ட்ராய் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ இது ஓல்டு பில் கேன்சல் பண்ணுறதால அந்த பில்ஸ் ரிசீவபிள் இஸ் அ டெபிட் பேலன்ஸ். ஸோ அதை கேன்சல் பண்ணணுக்காகவே பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுறோம். அண்ட் ட்ராய் அக்கௌண்ட் ஏன் டெபிட் பண்ணுறோன்னா ஒரு பில் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பில்ஸ் ரிசீவபிள்லேருந்து திருப்பியும் டெட்டாராக மாறிடுவாங்க. ஸோ அதனால் ட்ராய் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் எக்ஸ்டெண்டட் பீரியட். ஸோ ஒரு நியூ பில் க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக டியூ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் வந்து ட்ராய் கிட்டேருந்து வாங்கிப்பாங்க. ஸோ அதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி ட்ராய் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கிரெடிட்.
ஸோ ட்ராய் அக்கௌண்ட் ஏன் டெபிட் பண்ணுறோன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து ட்ராய் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் ட்ராய் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம் அண்ட் டூ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுறோம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ட்ராயருக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் ஒரு இன்கம் மாதிரி. ஸோ கிரெடிட் தி இன்கம். ஸோ அதனால தான் டூ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டுன்னு போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து புதுசாக ஒரு பில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு உண்டான ஜேர்னல் என்ட்ரி பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ராய் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ திருப்பி புதுசாக பில் ப்ரிப்பேர் பண்ணுறதால அந்த டெட்டா பில்ஸ் ரிசீவபிளாக மாறிடுறாங்க. ஸோ அதனால் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ராய் அக்கௌண்ட் கிரெடிட். ட்ராய் புக்கில் எப்படி ஜேர்னல் என்ட்ரி போகணுன்னு பார்க்கலாம். ஃபார் கேன்சலிங் தி ஓல்டு பில், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ராயர் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ ஆக்சுவலாக பில்ஸ் பேயபிள் இஸ் அ கிரெடிட் பேலன்ஸ். ஸோ இந்த பில் கேன்சல் பண்ணுறதால அது கேன்சல் பண்ணுறதுக்காகவே பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். அண்ட் ட்ராயர் அக்கௌண்ட் ஏன் கிரெடிட் பண்ணுறோன்னா பில் கேன்சல் ஆயிடுச்சுன்னா பில்ஸ் பேயபிள்லேருந்து திருப்பி பழைய கிரெடிட்டான நிலைமைக்கு வந்துடுவாங்க. ஸோ விச் இஸ் அ கிரெடிட் பேலன்ஸ். ஸோ அதனால் ட்ராயர் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் எக்ஸ்டெண்டட் பீரியட், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ராயர் அக்கௌண்ட் கிரெடிட். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ட்ராய்க்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு எக்ஸ்பென்ஸ், டெபிட் தி எக்ஸ்பென்ஸ். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். டூ ட்ராயர் அக்கௌண்ட் ஏன் கிரெடிட் பண்ணுறோன்னா இந்த அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ட்ராயர் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் கிரெடிட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் ட்ராயிங் நியூ பில். ஸோ நியூ பில் கிரியேட் ஆகும்போது சேம் ஜேர்னல் என்ட்ரி ட்ராயர் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் கிரெடிட். ஏன்னா ஒரு ஃப்ரெஷ் பில் வந்தப்புறம் அந்த கிரெடிட்டாக திருப்பி பில்ஸ் பேயபிளாகவே மாறிடுவாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஜேர்னல் என்ட்ரி. இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம கொஷனுக்கு போகலாம். மிஸ்டர் பி owed Mr. A rupees 80,000 and A draws bill on Mr. B for that amount for 3 months on 1st April. ஸோ இந்த இடத்துல வந்து பி வந்து ஏக்கு கடன் பட்டிருக்காங்க 80,000 ருபீஸ்க்கு. ஸோ அதனால் ஏ என்ன பண்ணுறாங்க, பில்லை ட்ராப் பண்ணுறாங்க ஃபார் 3 months. டென்யூர் பீரியட் வந்து 3 months on 1st April. ஆனால் பியும் அதை ஒத்துக்கிறாங்க. அண்ட் 15th April அப்போது மிஸ்டர் ஏ ஒரு சிட்டி பேங்க்குக்கிட்ட போய் அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டாக்குமெண்ட்டை டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாங்க. So discount rate is 12% per annum. On due date, the bill was dishonored. So another the bank paid noting charges of rupees 100 and Mr. A settles the bank claim along with noting charges in cash. So due date அப்போ அந்த bill வந்து dishonor ஆயிடுது. ஸோ அதனால் பேங்க் வந்து நோட்டிங் சார்ஜஸ் 100 rupees பே பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஏ வந்து அந்த பில் அமௌண்ட்டும் அந்த நோட்டிங் சார்ஜஸும் செட்டில் பண்ணிடுறாங்க த்ரூ கேஷ். ஏன்னா இன் கேஷ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் பி அக்செப்டட் another fresh bill for 3 months for amount due plus interest of rupees 3,000 on 1st July. ஸோ மிஸ்டர் பி வந்து இன்னொரு ஃப்ரெஷ் பில்க்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதோட பீரியடும் 3 months. ஸோ அந்த அமௌண்ட் டியூ 80,000 நோட்டிங் சார்ஜஸ் ப்ளஸ் இது இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா 3,000 இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ ஆன் 1st July. So before the new bill become due, Mr. B returns the bill with rebate of 500 rupees. New bill ஓட due date வரத்துக்கு முன்னாடியே the Mr. B அந்த அமௌண்ட் எல்லாமே செட்டில் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் ஏ ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி தராங்க, தட் இஸ் 500 rupees. ஸோ பி வந்து அந்த டிஸ்கவுண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்க 500 rupees. ஷோ த ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் ஏ அண்ட் மிஸ்டர் பி. இந்த இடத்துல ஏ இஸ் அ கிரெடிட்டார், பி இஸ் அ டெட்டார். ஸோ அதனால் ஏ இஸ் அ ட்ராயர், பி இஸ் அ ட்ராயி. ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் ஏ தட் இஸ் இந்த புக்ஸ் ஆஃப் ட்ராயி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன டிரான்சாக்ஷன், பி வந்து பில்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஸோ அதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் டு மிஸ்டர் பி அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ ஏக்கு பொறுத்த வரைக்கும் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டாக்குமெண்ட் ஒரு பில்ஸ் ரிசீவபிள். ஸோ அதனால் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அக்செப்ட் பண்ண அப்புறம் அந்த டெட்டார்லேருந்து பில்ஸ் ரிசீவபிளாக மாறிடுறாங்க. ஸோ அதனால் பில்ஸ் ரிசீவபிள் இஸ் அ டெபிட் பேலன்ஸ், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் டு மிஸ்டர் பி அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ 80,000. ஸோ சைமல்டேனியஸாக இந்த புக்ஸ் ஆஃப் ட்ராயிலையும் ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல ட்ராயி யார், பி. ஸோ தட் இஸ் இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் பி, இந்த புக்ஸ் ஆஃப் ட்ராயி. ஸோ பிக்கு பொறுத்த வரைக்கும் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டாக்குமெண்ட் இட் இஸ் அ பில்ஸ் பேயபிள். ஸோ பில்ஸ் அக்செப்ட் பண்ண அப்புறம் கிரெடிட்டார் வந்து பில்ஸ் பேயபிளாக மாறிடுறாங்க. ஸோ மிஸ்டர் ஏ அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் கிரெடிட் பிகாஸ் பில்ஸ் பேயபிள் இஸ் அ கிரெடிட் பேலன்ஸ். ஸோ இதுவும் 80,000. ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் ஏல நெக்ஸ்ட்டு ட்ராயர் என்ன பண்ணுறாங்க, பில்லை பேங்க் கிட்ட போய் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெபிட், டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ, 80,000. ஸோ கொஷினில் டிஸ்கவுண்ட் ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12%. ஸோ டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம். முன்னாடி
எப்போ பில் ட்ரா பண்ணாங்க? 1st April தான் ட்ரா பண்ணாங்க. ஸோ 3 months இஸ் அ 10-year பீரியட். ஸோ 1st April ப்ளஸ் 3 months இஸ் ஈக்குவல் டு 30th June. ஸோ அதுதான் டியூ டேட். அண்ட் டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ 80,000 இஸ் த பில் அமௌண்ட், 12% இஸ் தி டிஸ்கவுண்ட் ரேட் பெர் annum. ஸோ அதனால் டிவைட் பை 12 months. ஸோ எப்போ வந்து பில் டிஸ்கவுண்ட் ஆகுது? 15th April. ஸோ ஹாஃப் மந்த்ஸ் கடந்துடுச்சு. ஸோ டியூ டேட்டுக்கும் 15th Aprilக்கும் எவ்வளோ மந்த் இருக்குது? 2.5 months பீரியட் இருக்குது. ஸோ அதனால் 2.5 months இன்டூ பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணால் we will get ₹2,000 as the discount charges. ஸோ டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் நேராக டிஸ்கவுண்டிங் சார்ஜஸ் 2,000 போட்டுரும். ஸோ பிஆர் அமௌண்ட் இஸ் 80,000. ஸோ 80,000 minus 2,000 பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேராக 78,000 போட்டுரும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ட்ராயி அக்கௌண்ட், அதாவது பி புக்ஸில் எந்த இம்பேக்ட் வராது. ஸோ நோ ஜர்னல் என்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன? பில் வந்து டியூ டேட் அப்போ டிஸானர் ஆகிடுது. ஸோ அதுக்குண்டான ஜர்னல் என்ட்ரி இந்த புக்ஸ் ஆஃப் ஏ, தட் இஸ் இந்த புக்ஸ் ஆஃப் ட்ராயர். மிஸ்டர் பி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். ஏ வந்து பேங்க்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால தான் ஏ பே பண்ணுறதால கேஷ் வந்து ட்ராயர் விட்டு போகுது, அதாவது ஏ விட்டு போகுது. ஸோ அதனால் 2 பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுறோம். அண்ட் இந்த 80,000 வந்து மிஸ்டர் பி அக்கௌண்ட்டுக்கு டெபிட் பண்ணிடுறோம். பிகாஸ் பில் டிஸானர் ஆயிடுச்சுன்னா பில்ஸ் ரிசீவபிள்லேருந்து திருப்பி டெட்டார் நிலைமைக்கு வந்துடுவாங்க. அதனால தான் பி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடுறோம் 80,000. ஸோ நெக்ஸ்ட் வந்து நோட்டிங் சார்ஜஸ் பேங்க் பே பண்ணிடுறாங்க. பட் ஏ வந்து அதுக்கப்புறமா பேங்க்குக்கு செட்டில் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்குண்டான ஜர்னல் என்ட்ரி மிஸ்டர் பி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ நோட்டிங் சார்ஜஸ் இஸ் ₹100. ஸோ இந்த நோட்டிங் சார்ஜஸ் வந்து பி அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணிடணும். அதனால் பி அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிடுறோம். அண்ட் கேஷ் வந்து ஏ விட்டு போகிறது, அதனால் 2 பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுறோம். கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இப்போ இந்த புக்ஸ் ஆஃப் பி, தட் இஸ் இந்த புக்ஸ் ஆஃப் ட்ராயி. ஸோ டியூ டேட் அப்போ பில் டிஸ்ஹானர் ஆனதால் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட் டு மிஸ்டர் ஏ அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ பில்ஸ் பேயபிள் வந்து கேன்சல் ஆயிடுது. ஸோ பில்ஸ் பேயபிள் இஸ் அ கிரெடிட் பேலன்ஸ். ஸோ அது கேன்சல் பண்ணுறதுக்காகவே டெபிட் பண்ணுறோம் பில்ஸ் பேயபிளை. டிஸ்ஹானர் ஆயிடுச்சுன்னா பில்ஸ் பேயபிள்லேருந்து திருப்பி கிரெடிட்டாக நிலைமைக்கு வந்துடுவாங்க. ஸோ ஏ அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ 80,000. நெக்ஸ்ட் வந்து நோட்டிங் சார்ஜஸ் ஏ வந்து பேங்க்கிட்ட செட்டில் பண்ணிடுறாங்க. பட் த ஏ வில் ரெக்கவர் ஆஃப்டர் ஃப்ரம் தி பி, தட் இஸ் ஃப்ரம் தி ட்ராயி. ஸோ அதனால் நோட்டிங் சார்ஜஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஏ அக்கௌண்ட் கிரெடிட். And noting charges account is an expense. So debit the expense ₹100. And A account க்கு noting charge amount add பண்ணணும். ஸோ அதனால் to Mr. A account கிரெடிட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் பில் டிஸானர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஃப்ரெஷ் பில் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஓல்டு பில் கேன்சல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே பில் டிஸானர் ஆயிடுச்சு. ஸோ அதுவே ஒரு வகையான கேன்சலேஷன் மாதிரி தான். ஸோ அதனால் டேரெக்டாகவே ஜர்னல் என்ட்ரிக்கு போயிடலாம். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் ஏ, தட் இஸ் இந்த புக்ஸ் ஆஃப் ட்ராயர். மிஸ்டர் பி அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கிரெடிட் 3,000. பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் என்ன? ₹3,000. இந்த 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 ஜர்னல் என்ட்ரி எதுக்கு? இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து பி அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணணும். ஸோ அதனால் பி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு இன்கம், கிரெடிட் தி இன்கம். ஸோ டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கிரெடிட் ₹3,000. ஸோ நெக்ஸ்ட் வந்து புது பில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, விச் இஸ் ஆல்சோ அக்செப்டட் பை பி. ஸோ அதுக்குண்டான ஜர்னல் என்ட்ரி பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் டு மிஸ்டர் பி அக்கௌண்ட் கிரெடிட். புதுசாக பில் ப்ரிப்பேர் பண்ணுறதால அந்த டேட்டா மறுபடியும் பில்ஸ் ரிசீவபிளாக மாறிடுறாங்க. ஸோ அதுதான் இந்த ஜர்னல் என்ட்ரி. ஸோ 83,100. ஸோ 83,100 எப்படி வந்ததுன்னா, ஆக்சுவலி பில் அமௌண்ட் இஸ் 80,000 அண்ட் நோட்டிங் சார்ஜஸ் இஸ் ₹100 அண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ₹3,000. ஸோ எல்லாம் சேர்த்து தான் 83,100. இப்போ நாம இந்த புக்ஸ் ஆஃப் ட்ராயி, தட் இஸ் இந்த புக்ஸ் ஆஃப் பி. ஸோ அதுக்குண்டான ஜர்னல் என்ட்ரி பார்த்துலாம் சைமல்டேனியஸாக. ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு மிஸ்டர் ஏ அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ பிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இஸ் அ எக்ஸ்பென்ஸ். ஸோ டெபிட் தி எக்ஸ்பென்ஸ். அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஏ அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் ஏ அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ ₹3,000. அண்ட் நெக்ஸ்ட் வந்து புதுசாக பில்ஸ் பேயபிள் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. கிரெடிட்டாக பில்ஸ் பேயபிளாக மாறிடுறாங்க. ஸோ அதுக்குண்டான ஜர்னல் என்ட்ரி. ஸோ ₹83,100. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் பில் டியூ டேட் வரத்துக்கு முன்னாடி பி ஏக்கு சீக்கிரமாக செட்டில் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்குண்டான ஜர்னல் என்ட்ரி விச் இஸ் இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் ஏ, தட் இஸ் இந்த புக்ஸ் ஆஃப் ட்ராயர். பேங்க் அக்கௌண்ட் டெபிட், ரீபேட் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கிரெடிட். ஏன் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம்? ஏக்கு பொறுத்த வரைக்கும் அந்த கேஷ் ஏக்கு வருது. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். ரீபேட் அக்கௌண்ட் ஏன் டெபிட் பண்ணுறோன்னா, இட்ஸ் லைக் அ டிஸ்கவுண்ட் அலவுட். ஸோ இட் இஸ் லைக் அ லாஸ்.
83,100 பதிலாக 82,600 தான் வருது. ஸோ 500 உள்ள டிஸ்கவுண்ட் ஆளுக்கு லாஸ். ஸோ அதனால் 500 rupees. ஸோ அது ரீபேட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் எது மூலமாக கேஷ் வருது? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் மூலமாக கேஷ் வருது. ஸோ அதனால் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுறோம். இந்த புக்ஸ் ஆஃப் பி, தட் இஸ் இந்த புக்ஸ் ஆஃப் ட்ராயி. ஸோ அதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் டு டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். இந்த டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் அக்கௌண்ட் இஸ் நத்திங் பட் ரீபேட். ஸோ நீங்கள் ரீபேட் அக்கௌண்ட் கூட போகலாம், தட் இஸ் யுவர் சாய்ஸ். ஸோ ஏன் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம்? எதுக்காக கேஷ் பே பண்ணுறோம்? பில்ஸ் பேயபிள்காக. ஸோ அதனால் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம். அண்ட் பிக்கு பொறுத்த வரைக்கும் கேஷ் தான் கையை விட்டு போகிறது. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். அண்ட் டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரீபேட் அக்கௌண்ட். ஸோ அது வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு மாதிரி. ஸோ அது பிக்கு ஒரு ப்ராஃபிட். ஏன்னா 83,100 கட்டுறதுக்கு பதிலாக 82,600 கட்டினா போதும். ஸோ 500 இஸ் த ப்ராஃபிட் டு பி. ஸோ அதனால் கிரெடிட் தி ப்ராஃபிட். இப்போ நாம் இந்த புக்ஸ் ஆஃப் ட்ராயர் அண்ட் இந்த புக்ஸ் ஆஃப் ட்ராயி ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ சம் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். On 1st April 2017, A draw bill on B for 1 lakh rupees for 3 months and B also accepts it. And A வந்து அதே டேட்டில் Cக்கு the bill of exchange document endorse பண்ணுறாங்க to make the final settlement of due of 1,05,000 rupees. ஸோ B வந்து அந்த டியூ டேட் அப்போ அந்த பில் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் என்ன தெரியுது? there is no dishonor of bill and there is no renewal of bill. இதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்கலாம். இந்த புக்ஸ் ஆஃப் ஏ. ஸோ இந்த இடத்துல ஏ இஸ் அ ட்ராயர். ஸோ ஆன் 1st April 2017 அப்போது பி வந்து பில்லை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் டு பி அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ 1 lakh டெபிட் 1 lakh கிரெடிட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஏ வந்து அதே டேட்டில் சிக்கு பில்லை என்டோர்ஸ் பண்ணியிருக்காங்க டு மேக் தி ஃபைனல் செட்டில்மெண்ட் ஆஃப் 1,05,000 rupees. ஸோ சி அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கிரெடிட் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் கிரெடிட். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஏன் கிரெடிட் போடுறோன்னா அந்த பில் டாக்குமெண்ட் ஏ கையிலேருந்து சி கைக்கு போகிறது. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ அதனால் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். அண்ட் யாருக்கு இந்த டாக்குமெண்ட் தராங்க? சிக்கு தராங்க. ஸோ டெபிட் தி ரிசீவர், சி அக்கௌண்ட் டெபிட். அண்ட் இந்த இடத்துல டூ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் 5,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஏன்னா கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? சியோட டியூ அமௌண்ட் என்ன? 1,05,000. பட் பில் அமௌண்ட் என்ன? 1 lakh. ஆனால் ஃபைனல் செட்டில்மெண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வி கேன் அஸ்யூம் இட் அஸ் அ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் தட் ஃபார் 5,000 rupees. ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இஸ் லைக் அ ப்ராஃபிட். ஸோ அதனால் கிரெடிட் தி ப்ராஃபிட். ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் 5,000 rupees கிரெடிட் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த புக்ஸ் ஆஃப் பி. ஸோ இந்த இடத்துல பி இஸ் அ ட்ராயி. ஸோ ஆன் 1st April 2017 அப்போ பி பில்லை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி ஸோ ஏ அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் கிரெடிட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்டோர்ஸ்மெண்ட் வந்ததில் சிக்கு என்டோர்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஜேர்னல் என்ட்ரி பி புக்ஸில் அஃபெக்ட் ஆகாது. ஸோ நோ ஜேர்னல் என்ட்ரி ஆன் த ட்ரான்சாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பி வந்து அந்த அமௌண்ட்டை டியூ டேட் அப்போ செட்டில் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி. ஸோ ஆக்சுவலாக எப்போ பில்லை ட்ரா பண்ணாங்க? 1st April 2017. ஸோ 3 months ஆட் பண்ணால் we will get 1st July 2017. ஸோ ப்ளஸ் grace period 3 days 4th July 2017. ஸோ தட் இஸ் த டியூ டேட். அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் ஏன் கிரெடிட் பண்ணுறோன்னா ஏன்னா பி அந்த காசு பி கையை விட்டு போகிறது. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அண்ட் எதுக்கு பே பண்ணுறாங்க? பில்ஸ் பேயபிளுக்காக பே பண்ணுறாங்க. ஸோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட். இந்த டிரான்சாக்ஷனுக்குள்ள இந்த பி வந்து அமௌண்ட் செட்டில் பண்ணது அது வந்து ஏ அக்கௌண்ட்ஸில் இம்பாக்ட் ஆகாது. ஏன்னா ஏ என்டோர்ஸ் தி டாக்குமெண்ட் டு சி. ஸோ சி இஸ் தி என்டோர் சி. ஸோ திஸ் இஸ் த ஜேர்னல் என்ட்ரி இந்த புக்ஸ் ஆஃப் பி. ஸோ சம் இஸ் ஓவர். இந்த வீடியோவில் நாம் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் இந்த புக்ஸ் ஆஃப் ட்ராயர் அண்ட் இந்த புக்ஸ் ஆஃப் ட்ராயை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணால் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். அண்ட் இன்னும் ஃபர்தர் வீடியோஸ் வரத்துக்காக மகாமேதா அகாடமிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.